பேர் மட்டும் மாற்றிக்குவாங்க. அந்த கேர்ள் வந்து இன்னொரு பையனு, இந்த நபர் வந்து இன்னொரு கேர்ளையும் மாற்றிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்ன சந்தோஷம் இவங்களுக்கு கிடைக்குது? அதில் என்னன்னா, ஒரு சில பேருக்கு ப்ரோ இந்த மாதிரி ஆர்வம்லாம் சில காலகட்டம் தான் இருக்கும். விருந்தோ மருந்தோ 3 நாள்ன்ற மாதிரி சில பேருக்கு வந்து அது இவங்கெல்லாம் எங்கே ஃபாரினில் படிச்சிருப்பாங்க, சில பேர்கிட்ட அனுபவிச்சிருப்பாங்க. இவங்க பார்ட்டிக்கு போகிறோம், இவங்களுக்குலாம் வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. டக்குன்னு வந்து என்னென்னா இது என்ன பிடிச்சிடும். இப்போ அவங்களுக்கு புளிச்சு போயிடும். பண்ணி 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 இந்த நபர் அவங்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. அதனால தான் இவங்க வந்து புதுசாக நபர்களை கொண்டு வரக்குள்ள அது புதுசாக ட்ரை பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து இது ஒரு சந்தோஷம். இதில் அப்படியே பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லைன்றாங்க. அதான் வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபுட்டை வந்து புதுசாக டேஸ்ட் பண்ணுறோம். இப்படி ஒரு விஷயத்த இப்போ அது வந்து ஒரு மேல்தட்டு மக்களுக்கு வந்து இது இந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. நம்ம இந்த லோ இதில் இருக்குங்க, இந்த மீடியம் இருக்கிறவங்களாம் இது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ என்னடா இப்படி பண்ணுறாங்க. ஆனால் நான் பெரிய அளவுக்குலாம் போய் பார்க்குறப்போ இதெல்லாம் அங்கே பெரிய விஷயமே கிடையாது. அதான் வந்து இப்போ சொல்கிறீங்க பெரிய அதான் பணம் அதிகமாக இருக்கவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. யாராவது அதே மாதிரி ஒரு பிக் ஷாட்ஸ் இவங்க கூட வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒய்ஃப் ஷேரிங்ஸாக இருக்கும் அதாவது நடந்துருக்குங்களா? இல்லை, இப்போ பார்ட்டிக்கெலாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிக்கெலாம் போவோம். அங்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னா கப்புள் ஷேரிங் தான். கப்புள் ஷேரிங் வந்து என்னென்னா டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டில் வந்து கீ வந்து எடுத்து யூஸ் பண்ணுறது. இப்போ உன் கார் சாவி நான் எடுக்கிறது, என் கார் அந்த மாதிரி ஒரு குழுக்கள் முறையில் எடுக்கிறது அந்த மாதிரி. இப்போ வந்து என்னென்னா அது ஒன்றே எனக்கு பிடிச்சிக்குதா, நான் போய்ட்டு அந்த கேர்ள் எனக்கு பிடிச்சிக்குதா அது மாதிரி பேசி பழகிறது. இந்த ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க. அந்த பியர் வந்து கிளாஸ் வைப்பாங்க. நான் குடித்த பியரை நீ குடிச்சு நீ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் யார் சூஸ் பண்ணி இட்டுன்னு போயிட்டு பண்ணுற இதுங்களும் இப்போ நிறைய இருக்குது.